இன்றைய பஞ்சாங்கம் மே 21, 2025 21/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. சதயம் நட்சத்திரம் மாலை 6:59 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி. சித்த அமிர்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டினர் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சில நபர்கள் அல்லது தொடர்பில் இல்லாத நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதன் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது மட்டும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கடந்த கால தவறுகளை பற்றி பெருசாக பேசாதீங்க. கடந்த காலத்தில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்து செயல்படுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் செலவு ஜாஸ்தியாயின்னு இருக்கு. செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக படிப்பில் தடுமாற்றம் இருந்ததுன்னா இன்னைக்கு நற்செய்திகள் அல்லது மாற்றங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை பேசும் வார்த்தைகளால் வெற்றி கொள்வீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்காரு லாபஸ்தானத்தில். அதனால சுய முயற்சி வெற்றியை தரும். வியாபார வளர்ச்சியும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. விரயஸ்தானத்தில் புதன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. வருமானம் கொஞ்சம் தடையாயிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், டெம்பரவரி பலன் தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுய முயற்சியின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகார வார்த்தையை பயன்படுத்தி பேசுவீங்க. இதனால் அவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பெருசாக கவலை இல்லை. பட் இருந்தாலும் சட்டிலாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுய தொழில் செய்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேச்சுவார்த்தையோ இல்லை செயல்பாடிலோ ஈடுபட்டால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக நடந்துப்பீங்க. ஆட்டிடியூடாக நடத்துக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்க சற்று சலிப்படைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தாயாருடன் ஏற்பட்ட ஈகோ கிளாஷ் மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் நீச்சமா இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பீர்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில், குறிப்பாக வழக்கு சார்ந்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
மிதுன ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். தந்தை வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி சலிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுத்தாம பார்த்துக்கோங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன கடன் நினைச்சு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்று வேலைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உங்களுடைய தந்தை தான் மத்தியஸ்தம் பண்ணுவார். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பண்ணக்கூடிய நபர்களிடம் சற்று மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள். அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வேலையில ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். மேல் அதிகாரிகளை பற்றிய மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விலக்கி வைத்து செயல்படுவது நல்லது. நீங்க எதிர்பார்த்த அந்த கடல் கடந்த பயணம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும், நண்பர்கள் மூலமாக வருமானம் ஏற்பட்டாலும் அவர்களை நம்பி எந்த ஒரு காரியமும் இறங்க முடியலன்னு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் இருக்கீங்க. அது மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நண்பர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துமே அன்றி உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு, ராகுவோடு இணைஞ்சு குரு பார்வையில. அதனால இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் சரி, தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்துல 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. குறிப்பா உங்களுடைய உறவுகள் வகையில தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள். அதனால குடும்ப விஷயத்தை வெளியாரிடம், அதாவது உங்க குடும்பத்தை தவிர வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கு. அது உங்களுடைய புகுந்த வீட்டினராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். அவர்களால் உங்களுக்கு குடும்ப நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு செலவுகள் ஏற்பட்டு இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. ராசியில இருக்கிற செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அவருடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி நிலம் சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்பட்டு அதனால வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அது உங்களுடைய அப்பா வழியா இருக்கலாம், இல்லை தாத்தா வழியா இருக்கலாம், தாத்தா கிட்டேருந்து வந்த டைரக்ட் சொத்தா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு வாக்குவாதம் அதிகரிக்கும், மனஸ்தாபம் அதிகரிக்கும், அல்லது செலவுகள் ஏற்படும். ஒன்றும் இல்லாத விஷயத்தையும் நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் உங்களுக்கு இன்று மனஸ்தாபங்கள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய பிடிவாத குணம் இன்னைக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய சக பணியாளர்களின் முரண்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு பணம் கொடுக்கிற விஷயத்துல நீங்க இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்துல நீங்க திருமணமானவராக இருந்தால் கடந்த காலத்துல நட்பில் இருந்தவர்கள் அல்லது காதல் வயப்பட்டு பிரிந்தவர்கள் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால மனசுல ஒரு விதமான இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் நட்பு பாராட்டுவீர்கள். புதிய நண்பர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், செல்வாக்கை உயர்த்தும், லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டு
குலதெய்வ வழிபாட்டுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இனம் புரியாத சந்தோஷத்துல நீங்க எடுத்தாதான் உண்டு. சப்போஸ் நீங்க விரக்தியில இருக்கீங்கன்னா எந்த விதமான தெய்வ காரியத்திலும் ஈடுபட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்புகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்திற்காக வேண்டுதல் செய்வீர்கள், வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு தெய்வ வழிபாடு செய்வதற்கு முயற்சி எடுத்தா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மனசுல இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை, விகல்பத்தை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். சமயோஜித புத்தியை கொண்டு உங்களுடைய எதிரிகளுடைய தடுமாற்றமான சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்துல உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது. குறிப்பா இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். கடந்த கால உழைப்புல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய மேல் அதிகாரிகள் இத்தனை நாளா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்பட்டு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஒத்துழைப்பு செய்ய நல்குவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசி 6ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான கடன், தொழில்முறை கடன், ஆரோக்கிய விஷயத்துக்காக குடும்பத்துல நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயத்துல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க மருத்துவ ரீதியான தொழில் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி அடையறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆனா பண வருமானம் இருந்து கொண்டு இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில தந்தை வழியில உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அதற்காக கடன் வாங்கி செலவு பண்றதா இருந்தா அந்த கடனை குறைவாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க கடன் வாங்காம இருக்க முடியாது, ஆனா அதிகமா கடனை வாங்கி பேர்டன் ஏத்திக்காதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரும் காலங்களில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஆனா அந்த சந்தோஷத்துல சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அலுவல் ரீதியான முடிவுகளோ கடன் சார்ந்த முடிவுகளையோ எடுப்பதற்கு தவிர்ப்பது நல்லது. எந்த முயற்சியும் எடுத்துடாதீங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் வாங்கணும் அல்லது உங்களுடைய வேலை விஷயமா உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுடைய தொழில் முதல் எதிரிகள் போன்றவர்கள் விஷயத்துல நீங்க ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா அது தவறாக போகிறதுக்கு, அதாவது இமோஷனல் டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது க்ஷண நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதனால யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போவீங்க. குறிப்பா உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையா செயல்படுவாங்க. அதனால சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு மறுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் முன்னோர் வழியில உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கிறதுனால பெருசா இன்னைக்கு முயற்சி எடுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போறது நல்லது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு பெருசா நஷ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுங்க. பதட்டப்படாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உத்தியோக ரீதியாக உடன்பிறப்புகள் ரீதியாக இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த வழக்குகள், இதில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவலைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களை பற்றி தவறாக சித்தரித்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகளின் மூலமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வீடு மனை அமைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுவதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவம் உயருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தந்து உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கலைத்துறை சார்ந்தவர் அல்லது ஒர்க்கஹாலிக் பர்சன், அதாவது கடும் உழைப்பை தரக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஆனா நீங்க உங்களுடைய குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்னைக்கு உங்க சந்தோஷத்துக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். ஆனா கடந்த காலத்துல நிலுவையில் உள்ள பணம் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது பழைய பணம் வந்து சேரும், புதுசா பிசினஸ் ஆகாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய குழந்தைகளிடம் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று தடுமாற்றத்துடன் கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களிடம் மாற்றத்தை உணர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால உறவினர்கள், ரொம்ப நாளா பார்க்காம இருந்தவங்கள இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்துல தடுமாற்றம் இருக்கும். ஆனா உங்களுடைய சுயமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் அதாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து வர்றது ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசு ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக குடும்பத்தாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அல்லது முக்கிய பிரச்சனைகளுக்காக தீர்வை பெறுவதற்காக நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த பேச்சுக்கள் உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து உங்களை தள்ளி வைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது விலகி போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்து பேசாதீங்க. குடும்பத்தாரை தப்பு சொல்லாதீங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய ஈகோ கிளாஷ் நீங்க பண்ணிக்காம இருக்கிறது நல்லது அவர்களுடன்.
அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் மேன்மை அடைவார்கள். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோபத்தை வார்த்தையா வெளிப்படுத்துவீங்க. தவறான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் தவறாக வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய கௌரவத்தை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய, சக பணியாளர்களின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை அதிகமாக நீங்க விமர்சித்து பேசுவீர்கள். அதனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வீண் பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அரசாங்க அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா செயல்படுங்க. கும்ப ராசி. ராசியில சந்திரன் ராகு குருவின் பார்வையில, அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய மேல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உடன்பிறப்புகளின் ஆலோசனை அல்லது உடன்பிறப்புகளுடைய கண்காணிப்புல அந்த குழந்தைகள் இருந்தால் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக சில உதவிகள் செய்வதன் மூலமாக அவர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். இன்ஃபேக்ட் குழந்தைங்க கிட்ட நீங்க இத்தனை நாளா ஒற்றுமையா இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப 11 வயதுல இருக்க குழந்தைங்க கிட்ட தான் நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த இடத்துல கிரிப்பா இருக்கணுமோ அந்த இடத்துல கிரிப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில பண உதவிகள் கிடைக்கும். தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள், ஒத்துழையாமை போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சமாளிச்சிருவீங்க. சமாளித்து செயல்படுறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நிதானமாக செயல்படுவதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வேற்றுமைகள் விலகும் நாளாக இருக்கும். மீன ராசி. விரயஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால தனிப்பட்ட செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றங்களினால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் பண முதலீடு செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில்முறை எதிரிகள், ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, அந்த ப்ரொஃபஷனல் காம்படிட்டர்ஸ், இவர்களை வெல்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலானாலும் இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்திடம் பகைமை பாராட்டுவீர்கள். பகை உணர்வு உள்ள நபர்களிடம் நட்பு பாராட்டுவீர்கள். அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற மனத்தொல்லைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வேலையில் அமர்வதற்குண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். பணபலம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த கடன்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் மனசுல ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசுவீங்க. இன்று வார்த்தை விரயங்களோ பண விரயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விரயம் சுப விரயமாக இருக்கும். வார்த்தை விரயம் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் ஆளாக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.